ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல் மலர்ஸ் மேஜிக் கிச்சன். இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பூரியும் அதோட மசாலாவும் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். புசு புசுன்னு பூரி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லாருக்குமே பூரி பிடிக்கும். உங்களுக்கு பூரி பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட்டை கொடுங்க. பூரி பண்ணுறது ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க. மாவை கரெக்டான பதத்தில் தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசையணும், அவ்வளோதான். 2 கப்பு கோதுமை மாவுக்கு கொஞ்சோண்டு உப்பு நெய் போட்டு மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 கப் தண்ணி வேணும். சில மாவு 1.5 கப் தண்ணி யூஸ் ஆகும், ஒரு சில மாவுக்கு 1 கப்பே போதும். ஸோ அளவு பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 1.5 கப் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கெட்டியாக பிசைங்க. நீங்கள் டைட்டாக அடித்து பிடிச்சிலாம் பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக தண்ணியும் மாவும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாவை ரெஸ்ட்டில் விடுங்க. எப்பயுமே எங்கள் அம்மா மாவு பிசைஞ்சு கலந்து வச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மாவை நல்லா ஒன்றா சேர்த்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி அதை அம்மாவுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஹெல்ப் எப்பயுமே அப்பா பண்ணுவாங்க. இந்த டைமும் அதே மாதிரி தான். அப்பா அம்மா மாவையும் தண்ணியும் ஒன்றா கலந்து வச்சதுக்கப்புறம் அப்பா நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி அதையுமே தட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கிச்சனில் ஹெல்ப் பண்ணும்போதே ரொம்ப நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்காங்கிறதும் தெரியும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி அப்பா இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்மா பூரி மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூரி மசாலா பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டியது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அம்மா எப்பயுமே அருவாமனையில் தான் கட் பண்ணுவாங்க. நானும் கத்தி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனால் அம்மாவுக்கு அருவாமனையில் கட் பண்ணுறது தான் செட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அருவாமனையிலே ஃபாஸ்ட்டாக 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் பச்சை மிளகா பொறுத்த வரைக்கும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகா சரியாக இருக்கும். பச்சை மிளகா போடும்போது நீல வாக்கில் கட் பண்ணி போடணும். ஸோ பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலை அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இஞ்சி போடலை. அண்ட் ஒரு வானல் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3த்தையுமே போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே நல்லா கொஞ்சம் கலர்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா இதையுமே நம்ம போட்டு நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் போல் உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு வதக்குனா குயிக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் அன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த உருளைக்கிழங்கு நம்ம இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்க்க போகிறோம். கட் பண்ணி போடுறது இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டு சேர்த்தோம் அப்படின்னா குருமா நல்லா கட்டியாக கிடைக்கும் நமக்கு. ஆனால் அது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டா போதும். தண்ணி ஊற்றிட்டு தென் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா குருமா நமக்கு டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் ரெடி ஆகிடும். குருமா ரெடி ஆகிட்டே இருக்கும்போது அம்மா பூரி நல்லா திரட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரட்டும் போது நம்ம ரொம்பவே மெலிசாவும் திரட்டக்கூடாது, அதே மாதிரி மொத்தமாக திரட்டக்கூடாது. மெலிசா திரட்டினீங்கன்னா அப்பளம் மாதிரி பூரி பொறுன்னு வந்துடும். மொத்தமாக திரட்டினீங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ நீங்கள் ஈவனாக திரட்டுங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ஈவனாக திரட்டினீங்கன்னா பூரி நல்லா புசு புசுன்னு எழும்பி வரும். ஸோ இதை திரட்டும் போதே நம்ம கொஞ்சம் போல் கோதுமை தொட்டுட்டு திரட்டினோம் அப்படின்னா இந்த கல்லில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த 5-6 பூரி திரட்டும் போதே இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனால் தலையில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி 2யும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். அவ்வளோதான், குருமா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம், பட் கொதிக்கும் போது நல்லா தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா இன்னமும் குருமா கெட்டியாகும். ஸோ அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி பண்ணியாச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு எண்ணெய் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பூரி போடும்போதே நான் முன்னே நிறையா யூடியூப் வீடியோவில் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். அந்த எண்ணெயில் கொஞ்சம் போல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா எழும்பி வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் சில பேருக்கு அந்த டிப்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி எந்த டிப்ஸுமே தேவைப்படல. பிகாஸ் மாவை நம்ம ஈவனாக பிசையும் போதும் அதே மாதிரி தண்ணி கரெக்டான அளவு நம்ம ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய்லாம் பிடிக்காமல் பூரி கண்டிப்பாக புசுன்னு வரும். ஸோ நீங்கள் மாவில் எந்த விதமான ரவாவோ எதுவுமே ஆட் பண்ணாமலே கூட உங்களுக்கு பூரி புசுன்னு வரணும்னா நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். நம்ம அந்த பூரி மேலே அழுத்தம் கொடுக்கும்போது எழும்பி வரும். அதே மாதிரி மேலே லேசாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு நல்லாவே புசு புசுன்னு வரும். ஒரு பூரி இல்லைங்க, நீங்கள் போடுற எல்லா பூரியுமே புசுன்னு தான் வரும். ஸோ எப்பவுமே நம்ம அந்த மாவு நம்ம திரட்டி வச்சுருந்த பூரியை எண்ணெயில் போடும்போது லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு தென் நம்ம எண்ணெயை அது மேலே போட்டு குளிப்பாட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மேலே ஊற்றிட்டே இருங்க. கண்டிப்பாக பூரி எழும்பி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் அவ்வளோதான். பூரி வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எல்லா வீக்கெண்ட்ஸ்லேயும் உங்கள் ஃபேமிலிக்கு பூரி கொடுத்து நீங்கள் வந்து அசத்திடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. அதே மாதிரி அடுத்து இந்த மாதிரி என்ன ரெசிபியோட டீட்டெயில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட புசுன்னு பூரி அழுத்தும் போது எவ்வளோ சாஃப்டாக, அதே மாதிரி வந்து பார்க்கும்போதே அப்படியே 3 விரல பிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்குது. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நாங்கள் சொன்ன மாதிரி மாவு பசங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டேஸ்ட்டில் வரும். அதே மாதிரி தான் கிழங்கு பாருங்கள், தண்ணியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு கட்டியாக நம்ம ஹோட்டல்ஸில் பார்க்குற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக அந்த பூரி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர்ஸ் மேஜிக் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.